விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் போதும் நம்ம ஜெயா டிவியை நினச்சிக்கிறோம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கொரோனா காலத்தில் வீட்லேயே இருக்கும்பொழுது சார் என்ன பண்ணுறதுனே புரியலையே சார். ஒரு பக்கம் வருமானம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் திகில், பயம் வேற திகில் வேற. பயத்தை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் இந்த திகில் இருக்குது பாருங்கள், என்ன நடக்குமோ என்ன ஆயிடுமோ, இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராமில் தினந்தோறும் 5:30 மணிக்கு மணி 5:30ன்னு ஸ்டோக் அந்த டைமுக்கு விளக்கேற்றும் நேரம். விளக்கு ஏற்றிட்டு ஜெயா டிவி இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற பாட்டு, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பாடல்கள், கிரக தோஷங்கள், பிரச்சனைகள், இது அத்தனையுமே போகிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. முதல்ல விநாயகரை வழிபட்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கவலைகள் மாறிடும். குணநிதி சங்கரல் கும்பிடும் தம்பிரான், குணநிதி சங்கரல் கும்பிடும் தம்பிரான், கணம் பல கவி சொல்ல தம்பிரான், கணம் பல கவி சொல்ல கருத்தும் பண்பும் அருள்வான், கணம் பல கவி சொல்ல கருத்தும் பண்பும் அருள்வான், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும். கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கானத்துடன் முழங்க, கானத்துடன் முழங்க, குணம் நிறை அன்பர்கள், குணம் நிறை அன்பர்கள் கும்பிட்டு மலர் தூவ, குணம் நிறை அன்பர்கள் கும்பிட்டு மலர் தூவ, இணையிலி சங்கரன் இணையிலி சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே, இணையிலி சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே, இணையிலி சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே, மணங்கமழ் தமிழ் கவி, மணம் கமழ் தமிழ் கவி மலர்த்தி அருள்பவன், மணம் தமிழ் தமிழ் கவி மலர்த்தி அருள்பவன், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கஜமுக கஜமுக கணநாத, கஜமுக கஜமுக கணநாத, கௌரி நந்தன கஜவதனா, கஜமுக கஜ
वाहन मोदकहस्ता मूषिकवाहन मोदकहस्ता चामरकर्णविलम्बितसूत्रा चामरकर्णविलम्बितसूत्रा वामनरूप महेश्वरपुत्रा वामनरूप महेश्वरपुत्रा वामनरूप महेश्वरपुत्रा वामनरूप महेश्वरपुत्रा विघ्नविनायक पाद नमस्ते विघ्नविनायक पाद नमस्ते गजमुख गजमुख गणनाथ गौरी नंदन गजवदन गजमुख गजमुख गणनाथ 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 ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். பொதுவாகவே எந்த கோவிலுக்கு போக முடியல, பரிகாரங்கள் பண்ண முடியல. சில கோவில்களுக்கு நாங்கள் பரிகாரங்கள் சொன்னால் கூட உங்களால் போக முடியாது. அதுக்கான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கால கிரகம் உங்களை அந்த கோவிலுக்கு போக விடாது. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போகலாம், விநாயகர் கோவிலுக்கு போகலாம், அம்மன் கோவிலுக்கு போகலாம். ஆனால் நாங்கள் சொல்கிற அந்த கிரக பரிகாரங்களுக்கு உண்டான திருநாகேஸ்வரம், திருக்காலத்தி அப்படிங்கிற கோவில்களுக்கெல்லாம் அந்த கிரக மூர்த்திகள் உங்களுக்கு வழி விட்டால் தான் போக முடியும். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரகசியமானது, எளிதானது. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த தீபங்கள் அத்தனையுமே செயற்கை தீபங்கள். எவ்வளவு பெரிய ஒளி! ஒளி வேறு, ஜோதி வேறு. இதனுடைய அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தீபத்தை நான் சொன்னது. இப்போ இங்கே இருக்கிறது அத்தனையுமே ஒளி தரக்கூடியது, ஜோதி தரக்கூடியது தீபம். அதனால தான் தீப வழிபாடு. காமாட்சம்மா விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு ஜம்முன்னு தீபம் எரியுதுங்களா? ஆனால் இன்னும் ஒரு 6 விளக்கு, அகல் விளக்கு எடுத்துங்க. என்ன தீபம், என்ன எண்ணெய், என்ன திரி, இதுதானே. முதல்ல இந்த முருகன் பாட்டை கேளுங்க. கேட்டு முடிஞ்ச பிறகு எப்படிப்பட்ட எண்ணெய், எப்படிப்பட்ட திரியில் எந்த முகம் நோக்கி, எந்த திக்கு நோக்கி நீங்கள் வைக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி செய்யுங்க, சந்தோஷமாக வாழுங்க. மயிலேறும் மன்னவா என் மனம் ஏற இங்கு வா. மயிலேறும் மன்னவா என் மனம் ஏற இங்கு வா. செயல் வீரனல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா. மயிலேறும் மன்னவா என் மனம் ஏற இங்கு வா. செயல் வீரனல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்ல வா. அறிவான அமுதம் நீ, அழகான குமுதம் நீ. அறிவான அமுதம் நீ, என்றும் அழகான குமுதம் நீ. நெறியோடு நடப்பவரை வாழ்த்துகின்ற தலைவன் நீ. நெறியொங்கு வா, செயல் வீரனல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா.
அகந்தையில்லா மனம் அமைத்தேன் அன்பால் அரங்கமைத்தேன். அகந்தையில்லா மனம் அமைத்தேன் அன்பால் அரங்கமைத்தேன். புகழ் மிகுந்த உன் வரவை உன் போல் நோக்குகின்றேன். நூறு முகம் இருந்தாலும் ஆறு முகம் போல் வருமா? நூறு முகம் இருந்தாலும் ஆறு முகம் போல் வீறி வரும் புயல்களையும் நீ சிரித்தே அடக்கிடுவாய். மயிலேறும் மன்னவா என் மனம் ஏற இங்கு வா. செயல் வீரனல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த செயற்கை தீபங்கள் எல்லாம் கீழ் நோக்கி போகும், இயற்கை தீபங்கள் மேல் நோக்கி எரியும். அதுதான் ஞான தீபம். அதனால்தான் உங்களை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க, நெய் ஊற்றி தீபம் போடுங்கன்னு சொல்கிறோம். விஞ்ஞானத்தினுடைய தீபங்கள் கீழ் நோக்கி போகும், ஒளிமயமாக இருக்கலாம். ஜோதிமயமாக இருக்குமா? சொல்ல முடியாது. ஜோதிக்கும் ஒளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நெருப்பு சுடும், வெப்பம் இதமானது, சுகமானது. அதனால தான் தீபம் போட சொல்கிறோம். அந்த வெப்பத்தில் இதமாக நீங்கள் உட்காந்து பதமாக நீங்கள் சுவாமியை வேண்டினால் என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். பாரெல்லாம் வெற்றி கொண்ட அங்கையர் கண்ணி படையுடன் கைலாயம் சென்றாள். பாரெல்லாம் வெற்றி கொண்ட அங்கையர் கண்ணி படையுடன் கைலாயம் சென்றாள். அங்கே பரிவாரங்கள் சூழ பெருமானை கண்டதும் நாணத்தால் தலை குனிந்து நின்றாள். அங்கே பரிவாரங்கள் சூழ பெருமானை கண்டதும் நாணத்தால் தலை குனிந்து நின்றாள். பாரெல்லாம் வெற்றி கொண்ட அங்கையர் கண்ணி படையுடன் கைலாயம் சென்றாள். நாணத்தால் தலை குனிந்து நின்றாள்.
ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம் புதன்கிழமை. என்ன பெருமாளா? கரெக்ட் தான், நீங்கள் கரெக்டாக தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம நேயர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நம்ம இங்கே செயல்படுத்துகிறோம். உங்களது நினைவு எங்களது செயல், அதுதான் இந்த பாடல். இது யார் பாடியிருக்காங்க? தெய்வீகமான குரல். அந்த குரலை கேட்டாலே மனசாந்தி. இந்த புதன்கிழமையில் பெருமாளை பற்றி இந்த பாட்டை கேட்கும்போது மனசுக்கு நிம்மதியா? அது எங்கேயோ பறக்குது. எப்படியெல்லாம் பறக்குது? அதுதான் நிம்மதி. அந்த நிம்மதியிலேயே உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழுங்க. இந்த பாட்டை கேளுங்க. விண்ணும் மண்ணும் படைத்து காத்து அருளிய கண்ணல் கண்ணல் எண்ணும் எழுத்தும் அறியாத இடையரிடையே இசைந்து வளர்ந்து கண்ணல் இடையரிடையே இசைந்து வளர்ந்து பண்ணும் இசையும் கலந்து குழலால் பாரொடு விண்ணையும் மயக்கி கண்ணின் அசைவால் என் கருத்தையும் உயிரையும் மயக்கினான். கண்ணன் என் கருத்தையும் உயிரையும் மயக்கினான். அந்த பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. கள்ள பார்வையொன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் பலிய தந்தாலும் என்ன பார்வையொன்றே போதுமே. கார்முகில் போலன கதிரன மதியன கார்முகில் போலன கதிரன மதியன கருவிழி கடலை சற்றே திறந்து கண்ணன் கருவிழி கடலை சற்றே திறந்து கருணை மழை பொழிந்தன் உள்ளம் கவர்ந்த கள்ள பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தாலும் என்ன பார்வையொன்றே போதுமே. அன்னைய சோதை அருகினிலே சென்று அன்னைய சோதை அருகினிலே சென்று வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல சென்றேனம்மா. வெண்ணை திருடி தின்ற விந்தை சொல்ல போனால் அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டே நின்றான். அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டே நின்று சொல்லாதே பின்னே நின்று சொல்லாதே என்று கண்ணால் கண்ணன் சொல்லாதே என்று கண்ணால் ஜாடையால் சொல்லும் கண்ணல் பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் மனோகிலியை பற்றி நம்ம பேசணும்.
பயம் வேற, கிளி வேற, இதெல்லாம் நம்ம பேசணும். ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயத்துக்கு உண்டான பரிகாரங்கள், கிளிக்கு உண்டான பரிகாரங்கள். கிளிக்கு உண்டான பரிகாரங்களில் வஸ்திர தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நூல் இழைக்கு ஒரு பலன் கொடுக்கும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த வஸ்திரங்களை அந்த ஜாதகருக்கு உண்டான அந்த கிரக பிரீத்தி செய்யக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு போய் அந்த கிரகத்துக்கு உண்டான வஸ்திரங்கள், அப்படிப்பட்ட நிறங்கள், அப்படிப்பட்ட நூல் இழை கொண்டது, அது காட்டன் நூலாக இருந்தால் நல்லது. அதையெல்லாம் நல்லா உதுக்கி கட்டணும், அதை நல்லா தோச்சி கட்டணும். அப்படிப்பட்டவர்கள் வாங்குவாங்க. அது யாராக இருக்கும்? நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மாவே வாங்குவா. ஏன்னா இது ஆடி மாதம், என் தாய் வாங்குவாள், அதை வாங்கி அவள் உடுத்தணும், உங்கள் கர்மம் போகணும். அதுதான் இந்த வஸ்திர தானம். அதுலேயும் ஒரு வெண்தாமரை திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் போட்டு இந்த வஸ்திர தானம் செய்தால் இந்த புதன்கிழமையில் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்? மனோ கிளி போகும், மனோ பயம் போகும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு இந்த தானமும் செய்தால் இரட்டிப்பு சந்தோஷம். கேளுங்களேன். மன்னனுக்கு தாடங்கத்தை நிலவாக காட்டினாய் அம்மா, சுப்பிரமணியனுக்கு அந்தாதி பாட வழி காட்டினாய் அம்மா, அன்புடன் நீ தந்த 100 பாடல்கள் அருந்தேன் அம்மா, அதை என்னாலும் பாடிட அருள்வாய் நீ அம்மா. அழகிய மயிலே அபிராமி, அஞ்சுக மொழியே அபிராமி, அழகிய மயிலே அபிராமி, அஞ்சுக மொழியே அபிராமி, ஆதிக்கடவூர் அபிராமி, ஆனந்த வடிவே அபிராமி, அழகிய மயிலே அபிராமி, அஞ்சுக மொழியே அபிராமி. இன்னமுதம் நீ அபிராமி, ஈசனின் கொடியே அபிராமி, இன்னமுதம் நீ அபிராமி, ஈசனின் கொடியே அபிராமி, உன் பதம் சரணம் அபிராமி, ஊழ்வினை அழிப்பாய் அபிராமி, அழகிய மயிலே அபிராமி, அஞ்சுக மொழியே அபிராமி. என் மனம் அறிவாய் அபிராமி, ஏன் பயம் இயல்பாய் அபிராமி, என் மனம் அறிவாய் அபிராமி, ஏன் பயம் இயல்பாய் அபிராமி, ஐந்தெழுத்தாளே அபிராமி, ஐந்தொழில் புரிவாய் அபிராமி. ஒன்பது மணியே அபிராமி, ஓங்காரப் பொருளே அபிராமி, ஒன்பது மணியே அபிராமி, ஓங்காரப் பொருளே அபிராமி, ஔஷதம் நீயே அபிராமி, அம்புலி காட்டிய அபிராமி,
ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். அபிராமி அபிராமி அபிராமி, அதனுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. யாரோ ஒருவர் அபிராமி அபிராமின்னு சொன்னாரே அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கூட இப்போ உங்கள் வீட்டில் அபிராமி அபிராமி அப்படின்னு சொல்லுவீங்க. அபின்னா இப்போ, ராமின்னா அழகுன்னு அர்த்தம். இப்போ சொன்னால் என் தாய் அழகானவள், அடுத்த நிமிஷம் சொன்னால் அதை விட அழகானவள். அபிராமி இப்போ அழகானவள், அபிராமி இன்னும் அழகானவள், அபிராமி அதை விட அழகானவள். அப்படிப்பட்ட அபிராமியை இந்த ஆடி மாதம் துதிக்க வேண்டாமா, பாட வேண்டாமா, நினைக்க வேண்டாமா? நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் சொல்லி இந்த பாட்டை கேளுங்க. கரெக்ட், அபிராமி அபிராமி அபிராமி. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஆயிரம் கண் படைத்தவளே பாரம்மா, இங்கு உன்னையன்றி வேறு கதி ஏதம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. சமயபுரம் சந்நிதியின் வாசலிலே லோக சங்கரியே உருகி நின்றோர் பூசையிலே, கருணையுள்ள தெய்வமாக நீ இருப்பாய், கருணையுள்ள தெய்வமாக நீ இருப்பாய். நாங்க கொண்டாடி வந்ததற்கும் பலன் கொடுப்பாய். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. வேண்டுவார்க்கு வாழ்வெல்லாம் நலம் தருவாய், சிங்க வாகனத்தில் சக்தியாக வலம் வருவாய். ஊர்வாழ மழையாக வடிவெடுப்பாய், ஊர்வாழ மழையாக வடிவெடுப்பாய். இந்த உலகத்துக்கே உன்னருளால் குடை பிடிப்பாய். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. படவேட்டு எல்லையிலே குடியிருப்பாய், நல்ல பத்தினிகள் மஞ்சளுக்கு துணையிருப்பாய். படவேட்டு எல்லையிலே குடியிருப்பாய், நல்ல பத்தினிகள் மஞ்சளுக்கு துணையிருப்பாய். மங்களங்கள் பெருக வேணும் சக்தியிலே, மங்களங்கள் பெருக வேணும் சக்தியிலே, அதை குங்குமமாய் தர வேணும் நெற்றியிலே. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஆயிரம் கண் படைத்தவளே பாரம்மா, இங்கு உன்னையன்றி வேறு கதி ஏதம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். ஒரு சில கிராமத்தில் கிராம தேவதைகளை கும்பிடுறதுக்காக கோவில்கள்லாம் திறந்திருக்கு. நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்தாலும் அந்த கிராம தேவதையை நாங்கள் வழிபட்டு மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கணும், சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு நீங்கள்லாம் எங்களுக்கும் சேர்த்து வேண்டிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கோவில்கள் வழிவிட்டு கதவை திறந்து மக்களுக்கு அருளாட்சி. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எளிமையான பரிகாரம், கஞ்சி கூழ் வேப்பிலை போட்டு மஞ்சள் போட்டு, இதெல்லாம் நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்காக அந்த நாள்லையே வேப்பிலை பாருங்களேன், அது சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி. சாதாரண இருக்கும்போதே
ஒரு 2 தழை எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த துளசி வேப்பிலை இதெல்லாம் அற்புதமான பலனை கொடுக்கும். எளிமையாக ஜீர்ணிக்கக்கூடிய அந்த கூழை தான் அம்மனுக்கு படைச்சி இந்த வேப்பிலை போட்டு ஜம்முன்னு அந்த கூழ் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டம் எதற்காக அப்படின்னா சூரியனது ஸ்திதி இந்த ஜாதகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கு பாருங்க. அந்த காலத்திலேயே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள். ஆகவே கூழ் வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் பச்சை கற்பூரம் போட்டு தீர்த்தம் பெரிய பாளையத்தில் இதனை கொடுப்பாங்க. ஆகவே இதையெல்லாம் செஞ்சு ஆரோக்கியமாக ஆன்மீகமாக சந்தோஷமாக வாழுங்க. இந்த பாட்டையை கேளுங்க. கடை கண் பார்வையிலே காமாட்சி, கடை கண் பார்வையிலே காமாட்சி, கருதும் நலம் தருவாள் காமாட்சி, விடையவன் இடச்செல்வம் காமாட்சி, வெற்றிக்கு சுடராகும் காமாட்சி, கடை கண் பார்வையிலே காமாட்சி. शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर. காமகோட்டி நெஞ்சம் எல்லாம் காமாட்சி, காமகோட்டி நெஞ்சம் எல்லாம் காமாட்சி, நாமத்திலே க்ஷேமம் தரும் காமாட்சி, காமகோட்டி நெஞ்சம் எல்லாம் காமாட்சி, நாமத்திலே க்ஷேமம் தரும் காமாட்சி, பாமணக்கும் மனக்கோயில் காமாட்சி, பாமணக்கும் மனக்கோயில் காமாட்சி, நம்மை பாலூட்டி மகிழ்ந்தாளும் காமாட்சி, கடை கண் பார்வையிலே காமாட்சி, கருதும் நலம் தருவாள் காமாட்சி, விடையவன் இடச்செல்வம் காமாட்சி, வெற்றிக்கு சுடராகும் காமாட்சி, மாங்காடு தனில் வாழும் காமாட்சி, மாங்காடு தனில் வாழும் காமாட்சி. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த குத்து விளக்கில் விளக்கேற்றுறதுங்கிறது இப்போ பழக்கத்திலே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே விளக்கேற்றினா கூட ஒரு முகத்தில் மாத்திரம்தான் நம்ம விளக்கேற்றுறோம். 5 முகம் விளக்கேற்றணும், 2 குத்து விளக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு கடைக்கு போயிட்டு குத்து விளக்கு எப்படி வாங்குவாங்க தெரியுங்களா? அந்த ஒரு குத்து விளக்கு வச்சுட்டு அதுக்கு இணையானதாக வச்சு அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். அந்த உயரம் பார்க்கறதுக்கு பார்வை லட்சணம், முக லட்சணம், அந்த காமாட்சி அம்மானுடைய லட்சணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த குத்து விளக்கு வாங்குவாங்க. ஆக மொத்தம் இந்த 3த்தையும் ஒரு சேர வச்சு தான் அவங்க அப்பா அம்மா அதை செலக்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா,
கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குத்து விளக்கு எடுத்துக்காட்டு. இவள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு காமாட்சி அம்மன் குலவிளக்கு எடுத்துக்காட்டு. ஆக குத்து விளக்கும் குலவிளக்கும் நீங்கள் ஏற்றிட்டே ஆகணும். 5 5 10 தீபம், இது 1 11 11 தீபத்தையும் இந்த ஆடி மாதம் 30 நாளும் உங்கள் வீட்டில் விளக்கு போட்டால் எத்தனை பலன்கள் கிடைக்கும். அது அற்புதமான பலனாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. உடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூரமெத்த இன்பம் சேருமே. அப்பன் முருகனை கூப்பிட்டு குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே. அவர் குடும்பம் தழை தோங்குமே. குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே. அவர் குடும்பம் தழை தோங்குமே. சூரசமர வேலாயுதம் பக்க துணை கொண்டால் சகல பயம் நீங்குமே. ஐயன் முருகனை கூப்பிட்டு அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தார். முருகா முருகா அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தார். முருகா முருகா அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் அருகில் ஓடி வருவான். அன்பு பெருகி அருள் புரிவான். அந்த கருணை உருவான குருபரன் என்றுமே கைவிடாமல் ஆளுவான். அப்பன் முருகனை கூப்பிட்டு கந்தனை எண்ணிய வந்தனை செய்வோர்க்கு காரியம் கை கூடுமே. பகை மாறி உறவாடுமே. கந்தனை எண்ணிய வந்தனை செய்வோர்க்கு காரியம் கை கூடுமே. பகை மாறி உறவாடுமே. சிவமைந்தன் அருளாலே மெய்யறிவுண்டாகி மேன்மை உயர்வாகுமே. ஐயன் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகனை கூப்பிட்டு முருகா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம், ஆடி மாதத்தில் விளக்கேற்றும் நேரம். அப்போல்லாம் கிராமத்தில் நாங்கள்லாம் கோயிலுக்கு போகும்போது குலதெய்வ வழிபாடு கிராமத்தில் தானே கோலாகலமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய முற்றத்துலேயே மஞ்சள் தண்ணி, வீடெல்லாம் ஜம்முன்னு மாயிலையும் வேப்பலையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி மழை காலம். இந்த மழை காலத்தில் நோய் எதிர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புது தண்ணி வருது இல்லையா, அதோடு சேர்ந்து இன்ஃபெக்ஷனும் வரும். ரெண்டாவது அந்த தண்ணியை நம்ம சாப்பிடும்போது அதில் சில புழுக்கள் அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அந்த வேப்பிலையும் போட்டு சாப்பிட்டா கிருமி நாசினி, ஆரோக்கியமாக வாழலாம். ஆன்மீகமாக வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். இதோ
ஒரு பாட்டு. காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காஞ்சியிலே தவம் இருக்கும் காமாட்சியம்மா, கருமாரியன்னம் கருணை தெய்வம் நீயம்மா, அம்மா கருமாரியன்னம் கருணை தெய்வம் நீயம்மா. காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காஞ்சியிலே தவமிருக்கும் காமாட்சியம்மா, கருமாரியன்னம் கருணை தெய்வம் நீயம்மா, அம்மா கருமாரியன்னம் கருணை தெய்வம் நீயம்மா, அம்மா அம்மா அம்மா. தமிழ் எல்லாம் உனக்கே வழங்குகிறேன், அருள்வாரி வழங்கும் தேவி உன்னை அழைக்கின்றேன். வாசித்த தமிழ் எல்லாம் உனக்கே வழங்குகிறேன், அருள்வாரி வழங்கும் தேவி உன்னை அழைக்கின்றேன். நீர் பூசி கொண்டு நாளெல்லாம் உன்னை வணங்குகிறேன், நீர் பூசி கொண்டு நாளெல்லாம் உன்னை வணங்குகிறேன். தினம் பூஜித்தே மன கோயிலிலே நான் மகிழ்கின்றேன், தினம் பூஜித்தே மன கோயிலிலே நான் மகிழ்கின்றேன். காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா, காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா. காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காஞ்சியிலே தவமிருக்கும் காமாட்சியம்மா, கருமாரியன்னம் கருணை தெய்வம் நீயம்மா. தென்றல் காற்றிலே வேப்பிலையின் மனம் கமழும், மாசில்லாமல் உன் பெயரை மனமே சொல்லித்தான் மகிழும். பேசிடம் தென்றல் காற்றிலே வேப்பிலையின் மனம் கமழும், மாசில்லாமல் உன் பெயரை மனமே சொல்லித்தான் மகிழும். உன் பேசிடும் கண்களில் அருளால் உலகம் இயங்கும், உன் பேசிடும் கண்களின் அருளால் உலகம் இயங்கும். மஞ்சள் பூசிய முகத்துடன் அருளின் மொழியாய் திகழும், மஞ்சள் பூசிய முகத்துடன் அருளின் மொழியாய் திகழும். காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா, காமாட்சியம்மா கருமாரியம்மா மீனாட்சியம்மா. காசியிலே நீராடி மதுரையிலே குங்குமமிட்டு, காஞ்சியிலே தவமிருக்கும் காமாட்சியம்மா, கருமாரியன்னம் கருணை தெய்வம் நீயம்மா, அம்மா கருமாரியன்னம் கருணை தெய்வம் நீயம்மா, அம்மா அம்மா அம்மா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். விளக்கேற்றும் போது 5 வகை எண்ணெய், முக்கூட்டு எண்ணெய், வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெயில் தனியாக தீபம் போடும்போது வீட்டில் சில கஷ்டமான காலங்களாக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும், எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதோ ஒரு வியாதி இருந்தாலும், இந்த வேப்பெண்ணெய் தீபத்தில் இருந்து வர்ற வாசம் மனோதைரியத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படித்தான் இந்த தீபம் போட்டால் சந்தோஷம் வரும்னு சொன்ன பாருங்கள். அதே மாதிரி தான் புதன்கிழமை இல்லையா, ராம் 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 அப்படின்னு
இந்த தாரக மந்திரத்தை சொன்னால் யார் வருவார்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, அனுமன் வந்தே தீருவான். நான் ராம் என்று சொன்னால் இங்கே அனுமான் நிச்சயமாக இங்கே இருப்பார். அப்படிப்பட்ட அந்த அனுமனுக்கு இந்த கொரோனா காலத்தில் ராமனுக்கே சஞ்சீவி மலையை கொடுத்தவர் நமக்கு தரமாட்டாரா? ராம மந்திரத்தை சொல்வோம், அனுமானின் கருணா கடாட்சத்தை பெறுவோம். Rama 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 Bhatta Rama 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 Rama
ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இன்றைக்கி புதன்கிழமை தீப வழிபாடோடு சேர்ந்து ஆடி மாதம் அம்மன் வழிபாடு, கூழெல்லாம் படைச்சு வெப்பிலெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம். வியாழக்கிழமை குருவாரம் நாளைக்கு. அப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம், சிந்திக்க போகிறோம்? பெருமாள். கல் கருடன் நாச்சியார் கோவில் தான். ஆனால் யாரும் சொல்லாத ரகசியம் நவநாகர்களுடன் கூடிய கல் கருடன். அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கும் கல் கருடனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. எல்லாத்தை விட இறைவன் மிக பெரியவன். இங்கே காட்சி தருகிறான். எப்படியெல்லாம் காட்சி தருகிறான்? அது ஒரு ரகசியம், அது ஒரு சூட்சுமம். அது என்ன? நாளை ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நிகழ்ச்சி பாருங்கள். சந்தோஷமாக பேசுவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றறியேன் பராபரமே. சர்வே ஜனா சுகினோ பவந்து.